அண்மை செய்தி. அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சிகளிடம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை பெற்று தீர்வு காண இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திய நிலையில் தற்போது சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த கூட்டத்தின் நோக்கம், முக்கியத்துவம் குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய மற்றும் மாநில கட்சிகளுக்கான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தார். அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்புதல் விடுக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட 12 அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில மற்றும் தேசிய கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்புதல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது வரையிலும் நாம் தமிழர் கட்சி மற்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரவில்லை. முதல் முறையாக விசிக மற்றும் நாம் தமிழர் கட்சி தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல் முறையாக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்புதல் விடுக்கப்பட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சி மட்டும் தற்போது வரையிலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரவில்லை. அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், வாக்காளர் பதிவு அலுவலர்கள் ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளிடம் இருந்து அதிகாரப்பூர்வமான ஆலோசனைகள் பெற்று சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பிரச்சனைகள் குறித்தாக தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் இதனை வலியுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு பிரதிநிதிகளுக்கும் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் நடைபெற வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை கேட்டு அறிவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை மார்ச் 31ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் என்பது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக சார்பில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு RS பாரதி மற்றும் தாயகம் கவி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் ஜெயக்குமார், இன்பதுரை ஆகியோரும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெரியசாமி, வீரபாண்டி பங்கேற்றிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் குணசேகரன், ஆறுமுக நாயனார் பங்கேற்றிருக்கிறார்கள். தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி, அதே போல பாஜக சார்பில் கராத்தே தியாகராஜன், கருநாகராஜன் உள்ளிட்ட 12 அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தேர்தல் நடைமுறையை வலுப்படுத்துவது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டமானது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா.